ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 5ஆம் தேதி நாளைய தினம் மாசி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதம், அது கூட கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்குது. ஒரே ஒரு துண்டு சுக்கு, ஒரு ஸ்பூன் மிளகு இருந்தால் போதும், உங்களோட பணப்பிரச்சனை கட்டண பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்க முடியும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சுக்கு மிளகு வைத்து என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமான் ரொம்ப ஒரு எளிமையான கடவுள். முருகானு கூப்பிட்டு நீங்கள் என்ன வரன்னு கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு முருகப்பெருமான் வாரி வழங்கிடுவார். முருகப்பெருமானுக்கு உரிய விரத தினங்களில் இந்த சஷ்டி தீதி ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டி தீதி இருக்குல்ல, இதுதான் பெரிய சஷ்டி விரதமாக நம்ம கணக்கில் எடுத்துப்போம். குழந்தைய பாக்கியம் இல்லாதவங்களும், திருமண வரனுக்காக காத்துட்டு இருக்கக்கூடியவங்களும், சரியான வேலை அமையாதவங்க, சொந்த வீடு சொந்த நிலம் அமையாதவங்க இந்த சஷ்டி விரதம் அன்னைக்கு விரதம் இருந்து முருகனை வழிபட்டா நீங்க என்ன வரன்னு கேட்குறீங்களோ அது கண்டிப்பா நிறைவேறும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் வளர்ந்துக்கிட்டே போகணும், நல்ல விஷயங்கள் வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னா வளர்பிறை சஷ்டி திதியில நீங்க முருகப்பெருமானை வணங்கலாம். சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கான அர்த்தம் என்னன்னா, சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழிக்கான அர்த்தமே. அந்த அளவுக்கு முருகப்பெருமான சஷ்டி தீதியில வணங்குறது கூடுதல் விசேஷம். அதே மாதிரி முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். இது ரெண்டும் சேரக்கூடிய அற்புதமான தினம்தான் மார்ச் 5ஆம் தேதி நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய புதன்கிழமை. முருகப்பெருமானுக்குரிய 2 விரத தினங்கள் ஒரே நாளில் வர்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். சொல்லப்போனா முருக பக்தர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு நாள். முருக பக்தர்களுக்கு மட்டும் இல்லை, நாம கேட்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கணும், நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான ஒரு நாள். முதல்ல சஷ்டி தீதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மார்ச் 5ஆம் தேதி சஷ்டி விரதமாக இருந்தாலும் மார்ச் 4ஆம் தேதி, அதாவது இன்று இரவு 8:14 சஷ்டி தீதி பிறந்துடும். அது மறுநாள் மார்ச் 5ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:47 வரைக்கும் உங்களுக்கு சஷ்டி தீதி இருக்கு. கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு காலையில், அதாவது மார்ச் 5ஆம் தேதி காலையில் 7:20 தான் பிறக்குது. அது மறுநாள் மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் நாளைக்கு பகல் முழுக்க உங்களுக்கு சஷ்டி திதியும் இருக்கு, கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கு. முருகப்பெருமானுக்குரிய வேண்டுதல்கள், வழிபாடுகள், பரிகாரங்கள் எதை செய்யறதா இருந்தாலும் நீங்க தாராளமாக நாளைக்கு நாள் முழுக்க செய்யலாம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் நாளைக்கு நீங்க வீட்டில் இந்த நேரத்தில் தான் செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது. முடிஞ்சா மாலை ஒரு 5:47 மணிக்குள்ள செஞ்சிருங்க. ஏன்னா அதுக்குள்ள சஷ்டி திதி முடிஞ்சிடும். வேற வழி இல்லை, வேலைக்கு போறோம், ஆஃபீஸ் போறோம், வந்து லேட்டாக தான் பரிகாரங்கள் பண்ண முடியும் அப்படின்னாலும் அதை பற்றி கவலை வேணாம். சஷ்டி தீதி 5:45 மணிக்கு முடிஞ்சிட்டாலும் அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு, அதுவும் முருகப்பெருமானுக்கு உரியது தான். முருகப்பெருமானுக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள் எல்லாம் செஞ்சு வச்சு படைங்க. முருகப்பெருமானுக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். எல்லா மாதங்களும் பார்த்தீங்கன்னா சஷ்டி தீதி ஒரு நாள் வரும், கிருத்திகை நட்சத்திரம் ஒரு நாள் வரும். தனித்தனியாக நம்ம விரதங்கள் இருந்து தனித்தனி வழிபாட்டை மேற்கொள்ளணும். ஆனால் நாளைய தினம் அப்படி இல்லை. சஷ்டியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேரக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரங்கள் இருக்குல்ல, அந்த நேரத்தில் முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களும் இரட்டிப்பு. அதாவது சஷ்டி தீதிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் ஒரே நேரத்தில் வழிபட்டா என்ன பலன் கிடைக்குமோ அது நாளைக்கு கிடைக்கும். இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறை இருக்குல்ல, அதாவது சுக்கு அப்புறம் மிளகு, இதை வைத்து நீங்க பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் உங்களோட கடன் பிரச்சனையையும் உடல் சம்பந்தப்பட்ட மனம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் வேரோடு அழிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம். முருகப்பெருமானுக்கு சுக்கு வழிபாடு ரொம்ப முக்கியம். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லைன்னு ஒரு வாக்கு இருக்கு. அதே மாதிரி மிளகு அப்படிங்கிறது கடன் தொகையை வேரோடு அறுக்கக்கூடிய பொருட்கள்ல முக்கியமான ஒன்று. வாராகியம்மன் வழிபாட்டிலையும் காலபைரவர் வழிபாட்டிலையும் இந்த மிளகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கடன் பிரச்சனை அப்படின்னு சொன்னாலே அதுக்கு மிளகு தான் ஒரு பரிகாரம். அதே மாதிரி சுக்கு எதுக்காக பயன்படுத்துறோம்னா, சுக்கு அப்படிங்கிறது முருகன் வழிபாட்டில் ஒரு பக்கம் முக்கியத்துவம் வாய்ந்தா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பலவிதமான வியாதிகளை நீக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த சுக்கு. இந்த 2 பொருட்களையும் பூஜை அறையில நீங்க எப்போ முருகப்பெருமானுக்கு நாளைய தினம் நீங்க பூஜை பண்றீங்களோ அந்த நேரத்துல சின்னதா ஒரு கிண்ணத்துல சுக்கையும் இன்னொரு கிண்ணத்துல கொஞ்சமா மிளகையும் எடுத்து வச்சுடுங்க. முதல்ல முருகப்பெருமான் கிட்ட நீங்க வேண்டக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே எங்களுக்கு இன்றோட போகணும். நிறைய பேர் வீடுகளை பார்த்தீங்கன்னா வெறும் மருத்துவ செலவாகவே இருந்துட்டு இருக்கும். 10,000 சம்பளம் வாங்குறாங்கன்னா அது 5,000 ரூபாய் மருத்துவ செலவுக்கே போயிடும். வீண் செலவு தடுக்கணும் அப்படின்னாலே அதில் முக்கியமான ஒன்று இந்த மருத்துவ செலவு தான். ஏன்னா இந்த மருத்துவ செலவு அப்படிங்கிறது தான் எதிர்பாராம எந்த நேரத்தில் வேணாலும் திடீர்னு வரும். அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் தடுக்கப்படணும், இனிமேல் வீண் செலவு ஆகக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சுக்க முருகப்பெருமான் முன்னாடி வைக்கிறீங்க. அடுத்ததா
மிளகு அப்படிங்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு பொருள். இந்த மிளகையும் நீங்க முருகப்பெருமான் முன்னாடி சமர்ப்பிச்சுட்டு, இனிமே எங்களுக்கு வாழ்க்கையில கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, கடன் வாங்குற சூழ்நிலைக்கு எங்க குடும்பம் தள்ளப்படக்கூடாது, இருக்கக்கூடிய கடன் தொகைகள் படிப்படியா குறையணும்னு மனசார முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க. இந்த 2 பொருட்களும் உங்க வீட்டோட பூஜை அறையில அப்படியே இருக்கட்டும். இந்த 2 பொருட்களையும் நீங்க முருகப்பெருமான் கிட்ட வேண்டும் போது வலது கையில ஒரு பொருளையும் இடது கையில ஒரு பொருளையும், அதாவது 2 பொருட்களை கையால ஏந்துவீங்கள, அந்த 2 கையில ஏந்துற மாதிரி சேர்த்து வச்சு ஏந்துற மாதிரி நீங்க சுக்கையும் மிளகையும் ஏந்தி வச்சுக்கிட்டு நீங்க முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கலாம். இந்த வேண்டுதல் அந்த வேண்டுதல் அப்படின்னு இல்லாம உங்க குடும்பத்துக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்கோ, அது பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், மனக்குழப்பமா இருக்கலாம், பண பிரச்சனையா இருக்கலாம், கணவன் மனைவிகளில் சண்டை சச்சரவுகள், குழந்தை பாக்கியம் இல்லாத, உடல் சம்பந்தமான வியாதிகள், இது மாதிரி பல பிரச்சனை இருக்கலாம். இது எல்லாமே எங்களுக்கு வேரோடு அழியணும், இனிமே எங்க வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கணும், இரக்கத்தை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய எங்க குடும்பம் ஆர்வமா இருக்கக்கூடிய உங்களை நம்புறோம், எங்களுக்கு வாழ்க்கையில ஏறுமுகம் கிடைக்கணும்னு மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சுக்கு அப்புறம் மிளகு இந்த 2 பொருட்களையும் உங்க வீட்டோட பூஜையில வச்சுட்டு உங்களோட அன்றாட வேலை பார்க்கலாம். மற்ற விளக்குகள்லாம் எரியக்கூடிய நேரம் வரைக்கும் அந்த சுக்கு மிளகும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு உங்க அன்றாட வேலை முடிச்சுட்டு அந்த சுக்கையும் மிளகையும் எடுத்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் நிற்க வைத்து திஷ்டி கழிப்பீங்கல்ல, அதாவது தலையை சுட்டி இடது பக்கம் 3 முறை வலது பக்கம் 3 முறை திஷ்டி கழிக்கிற மாதிரி கழிச்சுட்டு அந்த சுக்கையும் மிளகையும் உங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது இடத்துல கால்பழத்தில் போட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஆறு, ஏரி, குளம், கிணறு, கடல் இது மாதிரி நீர்நிலைகள் இருக்குனாலும் அந்த நீர்நிலைகளை கொண்டு போயிட்டு அந்த பொருட்களை விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடலாம். இதை மார்ச் 5ஆம் தேதி கிருத்திகை நட்சத்திரம், சஷ்டி விரதம் இந்த 2ம் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நாளை தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பரிகாரத்தை இந்த சுக்கையும் மிளகையும் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் மார்ச் 6ஆம் தேதி வியாழக்கிழமை கூட இந்த 2 பொருட்களையும் உங்கள் குடும்பத்தினுடைய எல்லா நபர்கள் நிற்க வைத்து திஷ்டி சுத்துற மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த பொருட்களை நீங்கள் அப்புறப்படுத்திக்கலாம். பக்கத்தில் நீர்நிலைகள் எதுவும் இல்லை அப்படின்னா உங்கள் ஏரியாவில் உங்கள் தெருக்களில் குப்பைகளை போடுறதுக்குன்னு பொதுவாக இடம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த இடத்துல கூட ஒரு கவரில் போட்டு குப்பை போடுற இடத்துல போட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. அவ்வளவுதான். இது மூலயமா என்ன நடக்கும்னா, இந்த சுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு உடல் சம்மந்தப்பட்ட மனம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வளிக்கும். அதே மாதிரி இந்த மிளகு இருக்குல்ல, இந்த மிளகு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, அதாவது கடன் வாங்குறதுக்கான விஷயங்கள், என்ன விஷயங்கள் உங்களுக்கு தூண்டுதலாக இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இது வேரோட எடுத்துடும். கடன் வாங்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட மாட்டீங்க. அப்படியே உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை ஏதோ வருது அப்படின்னாலும் அதை சமாளிக்கிற சக்தியை உங்களுக்கு முருகப்பெருமான் கொடுத்துருவாரு. இதுதான் இந்த பரிகாரம் செய்யறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு நோக்கமே. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். இந்த சுக்கையும் இந்த மிளகையும் பூஜையில் வச்சு வழிபடுறது முடிஞ்சா மாலை ஒரு 5:45 மணிக்குள்ள, பகல் நேரங்களில் பண்ணுற மாதிரி இதோட பண்ணிக்கோங்க. ஆனால் நாளைக்கு புதன்கிழமை 12:30 ராகு காலம், காலையில் 7:30-9 யமகண்டம், இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் கூட இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். சஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு நாளை தவற விட்டுறாதீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.